ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனால் பாப்புவா நியூகினியாவில் நடந்த லேண்ட்ஸ்லைடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்புவா நியூகினியாவோட கேபிட்டல் போர்ட் மொசாம்பிக்லேருந்து 460 கிலோமீட்டரில் உள்ள புள்ளி கிராமம். அந்த கிராமத்தில் தான் இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்டால் இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்த அந்த நாள்லேயே அங்கே உள்ள ரோட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு கல்லால். ஸோ அவங்களால அங்கே ரெஸ்கியூ போய் அவங்களால காப்பாற்ற முடியல. ஸோ அவங்க அதனால் ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களோட தேவையான நீட்ஸு அடுத்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது எல்லாம் ஹெலிகாப்டர் மூலமாக செஞ்சிட்ருக்காங்க. மொத்தமாக 300 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் சரியாக தெரில. அடுத்து அங்கே உள்ள நிலவரத்தை ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலமாக எடுத்து நியூஸ் சேனல் எல்லோரும் அனுப்புகிறாங்க. அடுத்து இப்போ சொல்கிறாங்க 670 பேர் இறந்துருக்காங்க லேண்ட்ஸ்லைடால். அதில் மொத்தம் 1082 ஹவுசஸ் have been damaged due to the landslide. அப்போ அதில் டோட்டலாக 6 villages அதில் தரையாக மண்ணாக ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க helps Papua New Guinea for their own needs and they supporting for Papua New Guinea. அவங்க சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் ஹோம் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ள ரோடெலாம் நல்லா டேமேஜ் ஆகிருக்கனால அங்குள்ள கவர்மெண்ட்டால் டக்குன்னு அவங்களோட ஃபோன் கனெக்ஷன் எதுவும் கனெக்ஷன் ஆக மாட்டேங்கி அவங்களால யாரையும் காப்பாற்ற முடியலை. ஸோ அதனால நிறைய பேர் அதில் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ். இன்னையோட வீடியோ முடிஞ்சிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.